வார விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய மக்களால் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறையை ஒட்டி சென்னையில் இருந்து ஏராளமானோர் தங்களின் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். விடுமுறை முடிவடைந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் பரனூர் ஆர்டிஓ அலுவலகம் முதல் சிங்கபெருமாள் கோவில் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றன. அரவக்குறிச்சியில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறவுள்ள மகா மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்கள் கோயிலில் தரிசனம் மேற்கொண்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அரவக்குறிச்சி ஜமாத் தலைவர் பைசுல் ஹக் தலைமையில் சுமார் 50 இஸ்லாமியர்கள் இந்து முஸ்லிம் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் மாரியம்மன் கோயிலில் தரிசனம் செய்தனர். திருவள்ளூரில் உள்ள பூண்டி ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரில் ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் குளித்து மகிழ்ந்தனர். பூண்டி ஏரிக்கான நீர்வரத்து 2750 கனஅடியாக உள்ள நிலையில் ஏரியின் நீர்த்தேக்கம் 34 அடியாக உள்ளது. இந்நிலையில் ஏரியின் பாதுகாப்பை கருதி கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படும் உபரி நீரில் ஆபத்தை உணராமல் செயல்படுவோரை போலீசார் எச்சரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் அனுமதியின்றி பைக்கில் ரோடு ஷோ நடத்தி சாலையோர வியாபாரிகளுக்கு கொடை விநியோகம் செய்த தாவேகா நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பிருந்தாவனம் பகுதியில் தாவேகா நிர்வாகிகள் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ரோடு ஷோ நடத்தியதாக தெரிகிறது. இதனையடுத்து போலீசார் ஜீப்பை பறிமுதல் செய்ய முயற்சித்த போது தாவேகா நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஜீப்பை எடுத்துச் சென்றனர். இதையடுத்து தாவேகா மத்திய மாவட்ட செயலாளர் பர்வேஸ் மற்றும் நிர்வாகிகளான சரவணன், சந்தோஷ், தரணி, ரமேஷ், ராஜா முகமது ஆகிய 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவிநாசி அருகே சந்தேகத்தால் மனைவியை கொலை செய்துவிட்டு தனது 2 வயது மகனுடன் தலைமறைவான மணிகண்டன் என்பவரை போலீசார் 8 மணி நேரத்தில் அதிரடியாக கைது செய்தனர். அவரை சொந்த ஊரான திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் மகன் கிருத்திக்குடன் திருப்பூரில் உள்ள உறவினர் வீட்டில் தலைமறைவாக இருந்தது செல்போன் சிக்னல் மூலம் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி 111 அணிகள் பங்கு பெறும் பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார். இளைஞர்களிடையே ஒற்றுமையும் நல்ல நட்புறவையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் புறாக்களை பறக்கவிட்டும் கிரிக்கெட் விளையாடியும் அமைச்சர் கீதா ஜீவன் போட்டியை துவங்கி வைத்தார். இந்த விளையாட்டுப் போட்டி டிசம்பர் மாதம் வரை நடைபெறவுள்ளது. சட்டவிரோதமாக ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற கொசுவிரட்டு ஊதுபத்திகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். 12 அட்டைப்பட்டிகளில் இருந்த பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் 2 வரை கைது செய்து அவர்களை ராமேஸ்வரம் சுங்கத்துறையினர் வசம் ஒப்படைத்தனர். சென்னையில் காரை அடமானம் வைத்ததில் கமிஷன் பெறுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் 2 வரை கடத்திச் சென்ற 3 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த கண்ணனிடம் வானுவம்பேட்டையை சேர்ந்த சரவணன் என்பவர் தனது காரை அடமானம் வைத்து பணம் வாங்கி தருமாறு கூறியுள்ளார். 2 லட்சம் ரூபாய்க்கு அடகு வைத்து பணம் வாங்கி தந்த நிலையில் கமிஷன் தருவதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. சரவணன் தரப்பினர் கண்ணன் உள்ளிட்ட 2 வரை கடத்திச் சென்று தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்களை மீட்டு 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள மேலும் சிலரையும் போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கோயில் மலைப்பாதையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அடிபட்டு உயிரிழந்த குரங்கை வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்து அடக்கம் செய்தனர். சென்னிமலை கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனத்தை குறைந்த வேகத்தில் இயக்கவும் வனவிலங்குகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சீர்காழி அருகே மங்கைமடம் கிராமத்தில் யோகாம்பாள் சமேத யோகநாத சுவாமி கோயில் குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சபரிவார மூர்த்திகளின் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டது.
கரூர் மாவட்டம் குளித்தலையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 699 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு பட்டா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி ஸ்கூட்டர் வாகனங்களை வழங்கினார். 30 வருஷம் இல்லாத பட்டாவை இப்போ 30 நாள்லேயே ஸ்டாலின் முகாமில் கொடுத்துட்டாங்க. நம்மளோட அமைச்சர் வந்து கொடுத்தாங்க, கலெக்டர் வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு மனசார ரொம்ப முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. குமரி மாவட்டம் இரச்சங்குளம் அருகே மது போதையில் இருந்த இளைஞர்கள் இருவர் திடீரென சாலையை மறித்து பிரச்சனையில் ஈடுபட்டதோடு அதனை தடுக்க வந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. மதுபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தவர்களின் வண்டியை அந்த வழியாக வந்த கனரக வாகனம் உரசிச் சென்றதால் மதுபோதையில் இருந்த இளைஞர்கள் நடுவழியில் வண்டியை நிறுத்தியதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பொதுமக்களுக்கு இடையூறாக தகராறில் ஈடுபட்ட இருவரையும் போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே 32 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து பள்ளி வளாகத்தில் 10 லட்சம் ரூபாய் செலவில் கலையரங்கம் ஒன்றை கட்டியுள்ளனர். சந்திச்சுக்கிறதும் நாங்க பேசிச்சுக்கிறதும் இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு சேர்த்து சந்திச்சு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்திருந்தா கூட உடனடியாக அவங்களை ஞாபகப்படுத்தி அவங்களோட குடும்பங்களை எல்லாம் விசாரிச்சுக்கிறதுக்கும் யார் யார் எங்கெங்க என்னென்ன இருந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சங்ககிரி வட்டத்திற்கு உட்பட்ட தேவூர் பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலை பள்ளியில் கடந்த 1991-92 ஆண்டு 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நடைபெற்றது.